வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாந்தாஸ் கேக்ஸ். சாந்தாஸ் கேக்ஸில் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டு வர்றீங்க. கிறிஸ்மஸ் ரெட், அப்புறம் கிறிஸ்மஸ் க்ரீன், இது ரெண்டு கலர்ஸும் நான் ஏற்கனவே செய்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ஐசிங் இருக்குது, கொஞ்சம் பெய்ஜ் கலர் ஐசிங் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபாண்டன்ட்லேயே ஒரு சின்ன சாண்டா கிளாஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு முதல்ல ரெட் ஐசிங் பாருங்க, இது நல்ல கலர். இது நான் இந்த வில்டன் கலர் தான் நான் இதுக்கு உபயோகப்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த கலருக்கு பேர் ரெட். இது கொஞ்சம் நல்ல நீட் பண்ணிக்குவோம். ஸோ இதுவும் அந்த வெடிப்புகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் நல்லா பிசைஞ்சிருக்கணும். தண்ணி இதில் எடுத்திருக்கேன். அப்புறம் இது ஜெலட்டின். ஸோ இந்த ஜெலட்டினை கொஞ்சமாக இதில் நீங்கள் போடணும். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். ஸோ இதை ஒரு ப்ரஷ்ஷுடைய பின்பகுதியால் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செய்யும் போது, அப்படி இல்லைன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி ஜெலட்டின் மிக்ஸ்சர் உங்கள் கையில் இருக்கிறது நல்லது. ஏன்னா சில சமயங்களில் நாங்கள் அதை ஒட்ட வேண்டியது இருக்கும், ஐசிங் பீசஸ். ஸோ அதனால தான் இதை நான் செய்து வைக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு குட்டி கண்டெய்னரோ ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு தேவையான நேரம் இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஜெலட்டின்னபடியே கொஞ்சம் இறுகிடும். கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஒரு கோன் ஷேப்பில் இப்படி மிகுதி இருக்கிற இந்த ஐசிங்கை அதையும் கொஞ்சம் நீட் பண்ணிக்கோங்க. இது எந்த சைஸில் வேணும்னாலும் நீங்கள் செய்யலாம். நான் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் இது செய்கிறேன். ஏன்னா ஒரு கேக்குக்கு மேலே நீங்கள் வைக்கிறப்போ ரொம்ப பெருசாக நீங்கள் செய்தீங்கன்னா பெரிய கேக்காக இருக்கணும். ஒரு சின்ன கேக் டெக்கரேட் பண்ணணும்னா இந்த மாதிரி செய்யலாம். ஒரு சின்ன கேக்குன்னு நான் சொல்கிறது என்னென்னா ஒரு 8 இன்ச்சோ 9 இன்ச்சோ 10 இன்ச் டயமீட்டர் ஸ்டாண்டர்ட் சைஸ். ஸோ அதுக்கு இது போதும். ரோல் பண்ண பாருங்க, இப்படி ஒரு யூ ஷேப்பில் இது பண்ணிக்கணும். ப்ரஷ்ஷுடைய பின்பகுதியால் பாருங்கள், இங்கே இப்படி ஒரு ஹோல். பாருங்கள், இப்படி 2 ஹோல்ஸ் 2 பக்கமும் வரணும். ஸோ அதுக்கப்புறம் இது சாண்டா கிளாஸுடைய கை, அந்த ஸ்லீவ்ஸ். ஸோ இப்போ கொஞ்சம் ஜெலட்டின் தொட்டு இப்படி கொஞ்சம் இதில் ஒரு சின்ன ஒரு டென்ட் கொஞ்சம் அமர்த்திட்டு அதில் கொஞ்சம் ஜெலட்டின் தடவுங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சு கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். பாருங்க, இப்படி இருக்கும். அதாவது சாண்டா கிளாஸுடைய உடம்பு, அப்புறம் கை. இந்த பேஜ் கலர் ஐசிங் ஏற்கனவே சாண்டா கிளாஸுடைய ஃபேஸ், முகம் செய்கிறப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டினேன். அதாவது இந்த பேஜ் கலர் கிடைக்கும்னா இதை உபயோகப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி ரோஸ் பிங்க் கலர்.
முதல்ல நாங்கள் செய்ய போகிறது வந்து சாண்டா கிளாஸுடைய அந்த கை. அதாவது அவர் கையில் எப்பயும் வந்து க்ளவ்ஸ் போட்டிருப்பார். ஸோ அது க்ளவ்ஸ் மாதிரி தான் நீங்கள் செய்யணும். பாருங்கள், இதை போல் சின்னதாக ஒரு டியர் ட்ராப் மாதிரி. அதே போல் இன்னொன்று 2 செய்து எடுத்துக்கணும். இப்போ இந்த ஜெலட்டினை வந்து கொஞ்சமாக இந்த கை உள்ள ஸ்லீவ் உள்ள நீங்கள் கொஞ்சம் தடவணும். தடவிட்டு பாருங்க, இது இதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் மற்ற கை. ஸோ ஜெலட்டின் இருக்கிறபடியே அது அப்படியே ஒட்டிடும். கொஞ்ச நேரம் அப்படியே அது கையில் கொஞ்சம் அமர்த்தி பிடிச்சிட்டு இருக்கணும் நீங்கள். அப்போ அது ஒட்டிடும். இல்லைன்னா சில சமயம் அது கலந்து விழுகிறதுக்கு சான்ஸ். ரைட். இப்போது சாண்டா கிளாஸுடைய முகம். நல்ல ஒரு அப்படியே ஒரு பால் மாதிரி செய்து இதில் கொஞ்சம் ஜெலட்டின். நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் ஃபேஸ். பாருங்கள், இப்படி இது அப்படியே ஒட்ட வச்சிடலாம். ஸோ அடுத்து சாண்டா கிளாஸுடைய கேப். கேப் வந்து ரெட் கலர். இப்போ பாருங்க, இது வந்து ஒரு கோன் ஷேப். உங்களுக்கு தெரியும் கேப் எப்படி இருக்கும் சாண்டா கிளாஸுடைய இது. அப்புறம் வந்து இந்த அகலமாக இருக்கிற பகுதியை அப்படியே ஃப்ளாட்டன் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒரு மஷ்ரூம் மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் வளைஞ்சிருக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் ஜெலட்டின், இதுலேயும் கொஞ்சம் டேஸுக்காவது அப்படியே காய விட்டுருங்க. காய்ஞ்சால் நல்ல ஃபேமாக வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் தான் அதில் கண், மூக்கு, அப்புறம் வந்து அந்த சாண்டா கிளாஸுடைய அந்த ஃப்ரில், இந்த தொப்பி டெக்கரேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்யணும். பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சாண்டா கிளாஸ் வந்து ஒரு 3 நாட்கள் போல் நான் வச்சு அப்படியே காய விட்டுருக்குறேன். ஒரு பிங்க் ஆர் ரெட் கலர் எடுத்துக்கணும். பாருங்கள், கொஞ்சம் இப்படி தொட்டு எடுத்து முதல்ல வந்து அவருடைய மூக்கு, அதைத்தான் நாங்கள் முதல்ல செய்யணும். ஏன்னா நடுவில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த சென்டரில் சும்மா ஒரு சின்ன ஒரு லைன் அவ்வளோ போட்டால் போதும். பாருங்கள், சாண்டா கிளாஸுடைய மூக்கு. அப்புறம் வந்து கீழே வாய், அதுக்கும் சின்ன ஒரு லைன் மாதிரி போட்டால் போதும். பாருங்க, மூக்கு, வாய் 2 போட்டாச்சு. அப்புறம் வந்து இதே இன்னும் கொஞ்சம் லைட் கலர் ஆக்கி இங்கே பக்கத்தில் சைடில் சும்மா காது மாதிரி இதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்க, பிளாக் கலர் எடுத்துருக்கேன். பிளாக் கலரில் இதில் ஒரு சின்ன கண், 2 பக்கம் பாருங்கள். இப்படி 2 கோடுமாக இருக்குதுன்னா போதும். ஸோ இது என்ன செய்யணும், நீங்கள் இப்படியே காய விடணும்.
இப்போ வந்து இந்த நம்பர் 2 ரைட்டிங் நாசலால் தாடி மீஸை அப்புறம் இந்த கெப்பெல்லாம் இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த கெப்பை டெக்கரேட் பண்ணுவோம். பாருங்கள், இப்படி இந்த கெப்பை சுற்றி ஸோ இது ஒரு ரோ நீங்கள் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு ரோ போடலாம். பாருங்கள், இது இப்படி சும்மா இந்த நம்பர் 2 நாஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதே போல் சுற்றி வர இந்த பின் பகுதியும் போடணும். பாருங்க, இப்படி கேப்புக்கு பின்னாலேயும் போடணும். ஸோ இப்போ பாருங்கள், முன்பகுதி அப்புறம் கேப்புக்கு பின்னால். ஸோ ஐப்ரோஸ் போடலாம். பாருங்கள், அப்புறம் வந்து சாண்டா கிளாஸுடைய மீசை. மீசை நல்ல பெருசாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் திக்காகவே போடலாம், அந்த ஷேப் வந்து சரியாக வரணும். அப்புறம் வந்து தாடி, அது இங்கேருந்தே வரலாம். ஓகே, கொஞ்சம் கோல்ட் பீட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். சாண்டா கிளாஸுடைய அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அவருடைய அந்த கோட் மாதிரி, அதில் ஒரு டாட்ஸ் இப்படி வைக்கணும், 3 டாட்ஸ் வச்சுட்டு இந்த கோல்ட் பீட்ஸை அதில் அப்படியே வச்சிடணும். கோல்ட் பீட்ஸ் வச்சாச்சு. இப்போது இந்த கேப்பில் இந்த ஒரு மேலே ஒரு குஞ்சம் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கும் கொஞ்சம் அப்படியே ஐசிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இன்னொரு கோல்ட் பீட் அங்கே வச்சிடலாம் மேலே. ஓகே, சாண்டா கிளாஸ் ரெடி ஆகிட்டார் பாருங்கள். ஸோ இது வந்து எப்படி நீங்கள் கேக்கில் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுன்ற நான் வந்து கடைசி எபிசோடில் உங்களுக்கு செய்து காட்டுறேன். அதுவரையில் நீங்கள் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செய்து வைக்கலாம். அதனால தான் நான் ஏர்லியராகவே உங்களுக்கு இதை செய்து காட்டுறேன். ஸோ இது ரெடி ஆகிருச்சு. இனி அடுத்த எபிசோடில் நீங்கள் இன்னொரு டெக்கரேஷன் பார்க்கலாம். சாந்தாஸ் கேக்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் உங்களுக்காக நிறைய வர வேண்டியது இருக்குது. தேங்க்யூ.